திமுகவும் அதிமுகவும் வேறுபட்ட கட்சிகளாக இருந்தாலும் எதில் ஒன்றுபட்டிருக்காங்கன்னா காங்கிரஸோடவும் கூட்டணி வச்சுருக்காங்க, பாஜகவோடும் கூட்டணி வச்சுருக்காங்க. இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்படி காட்டுறது அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை வச்சு செஞ்சிட்டாங்க, காங்கிரஸ் என்னை வச்சு செஞ்சிடுச்சு 2 மாதமா, அதான் அர்த்தம். அவர் முடிச்சில்ல. ஏரியா பிரிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரிச்சிட்டிங்களா? பிரிச்சுட்டாங்க. அவர் என்னெல்லாம் சொன்னார்? சூழ்ச்சி செய்தார்கள். எப்படிங்க சூழ்ச்சி பண்ணுவாங்க? நீங்கள் ஒரே கூட்டணியில் இருக்கீங்க, மாநில அளவிலையும் மத்திய அளவிலும். கருத்து வேறுபாடு வர்றதே சூழ்ச்சியா? மோடி அங்கே பலாயிரக்கணக்கான முஸ்லீம்கள்லாம் கொண்டுகிட்டு இருந்த போது வாயை மூடிக்கிட்டு மந்திரி பதவியில் தொடர்ந்ததா திமுக? அப்போ யார் அடிமையாக இருந்தாங்கன்னு நம்ம பேசலாமா? வேறொரு நாடு சொல்லி இந்த கடையில் நீ அரிசி வாங்காத, அந்த கடையில் அரிசி வாங்கினா நம்ம ஒத்துக்குவோமா? என் காசு நான், எனக்கு எங்கே சீப்பாக கிடைக்குதோ அங்கே தானே வாங்குவேன். அப்போது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது பாருங்கள், இது இந்த நாட்டின் இறையாண்மையே விலை பேசி வித்துடுச்சு. காங்கிரஸ் நிலைமை பார்த்து நம்ம ரீசெண்டா பார்க்கும்போது தாவைக்கால வரப்போறாங்க எல்லாம் யோசிச்சாங்க. திடீர்னு திமுக கூட்டணி வச்சாங்க. இது வந்து காங்கிரஸ் சில பேருக்கு பிடிக்காம இருக்கு, சில பேருக்கு உள்ள ஓகே திமுக திருப்பி இருக்கும் சந்தோஷப்படுறாங்க. இது எப்படி பாக்குறது? காங்கிரஸ் திருப்பியும் வளர வாய்ப்பு இருக்கா? திமுக கூட்டணி வச்சுட்டாங்க, வளர வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் கட்சி ஒரு 10 வருஷமா சுமார் திமுக கூட்டணியில் இருக்கு. திமுக காங்கிரஸ் தலைமையில் இந்திய அளவில் இருக்கிற இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே சில ஊழல்லாம் வந்தால் உடனே விவாகரத்துன்னு ஜம்பானீங்கன்னா அதை வந்து உங்கள் குற்றம்தான். அது அவங்களுக்குள்ள தொகுதி எண்ணிக்கையில். அப்போ தாவைக்கா வச்சு தானே சீட்டு அதிகமாக ஆக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? அதுவும் ஒரு உண்மை தான். இல்லைன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் தானே நீங்கள் வந்து கொஞ்சம் முரண்டு பிடிக்கலாம். அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், தாய் வீடே இல்லைன்னா புருஷன் வீடு தான் கதி, வெளியே போக முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? அப்போ தாவேக்கான்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் இருந்ததால தான் இவங்க முறுக்க முடிஞ்சது அதிகமாக. நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை எங்களை கேட்குறாங்க, அதிகமாக கொடுக்குறேன்றாங்க, அங்கே போகலாமான்னு. இப்போ அதிமுக அப்படி அவங்க சொல்ல முடியாது. ஏன்? அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சு அவங்க சொல்கிறது தான். இல்லை, காங்கிரஸ் cannot go and join ADMK when it is aligned with already பிஜேபி. ஸோ பிஜேபிக்கு எதிரான நிலை தானேங்க காங்கிரஸ் எப்போவுமே எடுக்கும். அப்போ அந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு, அதிமுக ஆப்ஷன். இப்போ நான் பல நேர்காணலில் சொன்ன மாதிரி திமுகவும் அதிமுகவும் வேறுபட்ட கட்சிகளாக இருந்தாலும் எதில் ஒன்றுபட்டிருக்காங்கன்னா காங்கிரஸோடவும் கூட்டணி வச்சுருக்காங்க, பாஜகவோடும் கூட்டணி வச்சுருக்காங்க. இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆக காங்கிரஸ் அப்படி கிடையாது. காங்கிரஸ் வந்து பாஜக, பாரதிய ஜனசங்கம், ஆர்எஸ்எஸ் இதை எதிர்த்து தான் 100 வருஷமாக களமாடி இருக்கு. அதனால் இட் கெனாட் ஈவன் திங்க் ஆஃப் கோயிங் அலாங் வித் ஏடிஎம்கே வென் ஏடிஎம்கே ஹஸ் ஆல்ரெடி அலைன்டு வித் பிஜேபி. ஸோ அதனால் வந்துங்க தாவேக்கான்ற ஒரு ஆள் பாஜகவையும் எதிர்க்கிறாரு. அப்படின்னும் போது அது ஒரு ஆப்ஷனாக ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் செங்கோட்டையன் நான் பார்த்தேன், ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், உண்மைதான். நான் கூட அந்த பல இது சொல்லுவாங்கல்ல, இந்த சோளக்காட்டு பொம்மை இந்த மாதிரி வைப்பாங்கல்ல, பறவைகள்லாம் வேறு, அதை மாதிரி தாவேக்காவை பயன்படுத்திட்டாங்க காங்கிரஸ்காரங்க ரொம்ப லாவகமாக அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதாவது அதனால் திமுக விட்டு வெளியே வந்துடுவாங்கன்னு நான் நம்பலை. வெளியே வந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ வெளியே வராமல் அங்கே இருந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. அவங்க தரப்பு நியாயங்கள் இருக்குது. இந்தியா கூட்டணி நாட்டில் வந்து காங்கிரஸ் எல்லாம் 0 ஆகுது, அப்படியே குறைஞ்சிட்டு வருது. அப்படிங்கும்போது இப்போ திருப்பி திமுகவோட வந்து இந்த தமிழகத்தில் வந்து அவங்களோட ஆட்சியில் வந்து மக்களுக்கு அவ்வளோ வெறுப்பு அவ்வளோக்கு உண்டாயிருக்கு. அப்படிங்கும்போது திருப்பி காங்கிரஸ் வச்சா இங்கேயும் காங்கிரஸ் நிலைப்பாடு கம்மியாக தான் இருக்குது வாக்கு சதவீதத்தில். அதாவதுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் 24 கட்சியாக 25 கட்சியாக ஏறிக்கிட்டே இருக்குது. 28 தெரியாது இன்னைக்கு டேட்டில். திமுக கூட்டணியில் கூட 20 கட்சிகள் இருக்குல்ல. இல்லை நீங்கள் வேறு 25 தாண்டியாச்சு. இன்னி லெவலில் சின்ன சின்ன கட்சிகள்லாம்
எல்லாமே கட்சி தானே. புலிப்படைன்னு கருணாஸ் அவர் ஒரு கட்சி தானே. தனி அரசுன்னு ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் வந்து ஓபிஎஸ் போயிருக்காரு, அவர் மட்டும் என்ன தனியால் தானே அவரும். ஆக இன்றைக்கி வந்து 25க்கு மேலே போயிட்டதாக தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது 25 கட்சிகள் சேர்ந்து தேர்தலில் போட்டி போட்டு சீட்டெல்லாம் பங்கு போடும்போது அவங்களுக்குள்ள கொஞ்சம் டிஃப்ரென்ஸு, கொஞ்சம் இன்டர்னல் பிக்கரிங்ஸ் வர்றது இயல்பு தானே. உடனே டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்குது. அது அனுபவம் இல்லாததால் அப்படி நினச்சிருப்பாங்க. ஆனால் தாவேக்காவினருக்கு காங்கிரஸ் தங்கக்கிட்ட வரணுன்ற ஆசை இருந்தது. காத்துட்டு இருந்தாங்க, வந்துடுவாங்களா, உடஞ்சிருமா, உடஞ்சா நம்மக்கிட்ட வருது, உடையாத இதான் ஃபெவிகால் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க ராகுலுக்கு இதில் விருப்பம், ராகுல் காந்திக்கு இதில் விருப்பம் இல்லை, திருப்பியும் திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஸ்டாலினோட அந்த நட்பு முன்னாடி மாதிரி இப்போ இல்லை, அப்படிலாம் விமர்சனங்கள் வந்துச்சு சார். கட்சிகள் வந்து தனிப்பட்ட தலைவர்களுடைய நட்பு இல்லாததால் அணி சேரது இல்லைங்க. அரசியல் சூழல் அங்கே எப்படி இருக்குது? இப்போ நான் கேட்குறேன், பிஜேபியோட டிஎம்கே இருந்தால் சேர்ந்துருவாங்களா காங்கிரஸ்? ராகுல் ரொம்ப இணக்கமாக பழகிட்டு இருந்தால் கூட காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட சேர முடியுமா? சேர முடியாது. அதனால் பாலிசி தான். வாட் இஸ் யுவர் பொலிட்டிக்கல் லைன் இந்த கிவன் டைம்? இந்த சூழ்நிலையில் நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறீங்க, அவ்வளோதான். காங்கிரஸுக்கு ஒரே குறிக்கோள் தாங்க, மதவாத சக்திகளை ஒழிக்கணும், மதவெறியால் மக்கள் பிளவுபடக்கூடாது, மதச்சார்பற்ற அந்த தத்துவம், அந்த கொள்கை கோட்பாடு இந்தியாவில் நிலைநிறுத்தணும், இந்தியா என்பது ஒரு இந்து நாடாகக்கூடாது, எம்மதமும் சம்மதம்னு எல்லாரும் வாழற நாடாக இருக்கணும். இதுதான் காங்கிரஸ், ஜென்ரலாக காங்கிரஸினுடைய கொள்கை. இந்த கொள்கைக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுக்கு எதிரிங்க, இந்த கொள்கையை ஆதரிக்கிறவங்களாம் அவங்களுக்கு நண்பர்கள். திமுகவும் நண்பர் தான், தாவேக்காவும் நண்பர் தான். இப்போ 26 சட்டமன்ற தேர்தலில் நான் ஒரு சீனரியோ சொல்கிறேன். 26 சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படியோ கையை முறுக்கி 28 சீட்டு வாங்கிட்டாங்க. டிஎம்கே கையை முறுக்கி காங்கிரஸ் தான் வின்னர். இதில் நான் தெளிவாக சொல்கிறேன், காங்கிரஸ் இஸ் த வின்னர். எப்படின்னா அவர் இப்படி காட்டுறது அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை வச்சு செஞ்சிட்டாங்க, காங்கிரஸ் என்னை வச்சு செஞ்சிடுச்சு 2 மாதமா, அதான் அர்த்தம். அவர் முடிச்சில்ல. அவர் என்னெல்லாம் சொன்னார்? சூழ்ச்சி செய்தார்கள். எப்படிங்க சூழ்ச்சி பண்ணுவாங்க? நீங்கள் ஒரே கூட்டணியில் இருக்கீங்க, மாநில அளவிலையும் மத்திய அளவிலும். கருத்து வேறுபாடு வர்றதே சூழ்ச்சியா? இப்போ கணவன் மனைவிக்கு இடையிலே கருத்து வேறுபாடு வருதா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ 2 கட்சிகள், ஒன்று தேசிய கட்சி, இன்னொன்று மாநில கட்சி. அவங்க ப்ரியாரிட்டிஸ் வேறு, உங்கள் ப்ரியாரிட்டிஸ் வேறு. உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி வந்தால் போதும், அவங்களுக்கு இந்திய அளவில் ஆட்சி மாற்றம் நடக்கணும். அப்போ இது மாதிரி டிஃப்ரென்ஸ் பவுண்ட் டு கம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை போய் சூழ்ச்சி பண்ணாங்க அப்படின்லாம் பேசுறது, அது இப்போ நீங்கள் சூழ்ச்சி பண்ணி தான் அதிமுக 7ஆக உடச்சிருக்கீங்களா? அதுவாக உடஞ்சிட்ருக்குது. அதிமுக பிஸ்கட் மாதிரி உடஞ்சிட்ருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக புகழேந்தின்னு ஒருத்தர் புரட்சி அதிமுகன்னு பண்ணியிருக்காரு. தேர்தலுக்கு முன்னாலே இன்னொன்று எதாவது வருமானு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ என்னன்னு இந்த கேரளாவில் காங்கிரஸ் AYM Z வரைக்கும் இருக்கும் கேரளாவில் ஒரு கட்டத்தில். அது மாதிரி இங்கே வந்து அதிமுக, புரட்சி அதிமுக, அப்புறம் அம்மா முன்னேற்ற கழகம், இப்படி எத்தனை வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ ஒரு கட்சிக்குள்ளேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது 2 வேறுபட்ட நோக்கம் உள்ள, லட்சியம் உள்ள கட்சிகளுக்கிடையே கண்டிப்பாக இதெல்லாம் வருங்க. இதை போய் சூழ்ச்சின்றதையும் அதை வந்து முறியடிச்சிட்டோன்றதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான பேச்சாக தான் இருக்குது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக முடிஞ்சிருமா? நயினார் நாகேந்திரனும் வானதியும் 35 சீட்டு வாங்கணுன்றாங்க, கொடுத்துருவாரா? அமித்ஷா வந்து உட்காந்து பேசியே போன தேர்தலில் சீட் செட்டில்மெண்ட் வரல. இப்போ ஏதோ பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குல்ல சார்? எல்லா இடத்துலையும் பிரச்சனை வருங்க. வரலன்னா தாங்க நீங்கள் ஆச்சரியப்படணும். இல்லை, இப்போ அதிமுக வந்து அதிகாரம் வந்து அமித்ஷாட்ட இருக்கா எடப்பாடிட்ட இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ தொகுதி பங்கீடு போய் கேட்டுவாங்க, அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னு கேளுங்க. அது எப்படிங்க அதிமுக அதிகாரம் அமித்ஷாக்கு போவோம்? இல்லை, அப்படி தான் விமர்சனங்கள் வருது. ஏங்க விமர்சனங்கள் தான் நம்மால் இருக்கானே. நம்மால் வந்து
இல்ல அதிமுக அதாவது ஆகாதவன் கைப்பட்டா குற்றம் கால்பட்டா. எடப்பாடி வந்து விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டிய ஆள் தான், நான் இல்லைன்னு. ஆனால் அதுக்காக பிலோ த பெல்ட் போய் அடிக்கூடாது. அடிமைலாம் சொல்ல பாருங்க, அவர் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தா அடிமை ஆயிட்டாருன்னா, நீங்கள் காங்கிரஸ்ன்ற தேசிய கட்சி ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் சேர்ந்துருக்கீங்களா? அப்போ நீங்கள் அடிமையாக இருந்தீங்களா? வாட் இஸ் திஸ்? அது ஒரு கூட்டணி, அவ்வளோதான். அதோட பார்க்கணும். அது ஒரு கட்சி, அதன் கூட்டணி வைக்கிறாங்க. அது ஒரு மத உணர்வு உள்ள கட்சி, அதோடு இருக்காங்க. நீங்கள் கூட இருந்திருக்கீங்க, ஆட்சி அனுபவிச்சிருந்துருக்கீங்க வாஜ்பாய் பீரியடில். அதனால் ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட உறவு வைக்குது, அதை போய் நீங்கள் வந்து அடிமை ஆகிட்டாங்கன்னா, அப்போ நீங்கள் இருக்கும்போது யார் அடிமையாக இருந்தாங்க? ஒன்று காங்கிரஸ் அடிமையாக இருந்ததா உங்களுக்கு, இல்லை நீங்கள் அவங்களுக்கு அடிமையானீங்களா? கூட்டணி வைப்பதே அடிமைத்தனம்னா இப்போ நீங்கள் பிஜேபியோடு வச்சப்போ இருந்தீங்களா, அடிமையாக இருந்தீங்களா? அதனால தான் குஜராத் கலவரத்தின் போது 2002 மோடி அங்கே பலாயிரக்கணக்கான முஸ்லீம்கள்லாம் கொண்டுகிட்டு இருந்தபோது வாயை மூடிக்கிட்டு மந்திரி பதவியில் தொடர்ந்துதா திமுக? அப்போ யார் அடிமையாக இருந்தாங்கன்னு நம்ம பேசலாமா? அதனால் இதெல்லாம் தப்புங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்ச கட்சியோடு அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க. நீங்கள் வச்ச கூட்டணி தானே, நீங்கள் வச்ச கட்சி தானே, அண்ணன் தம்பி மாதிரி. நீங்கள் நான் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் என்னவோ அவங்கள தொடவே தொடாதது மாதிரியும், என்னங்க இப்படிப்பட்ட சக்தியோட கூட்டணி வச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் அந்த சக்திக்கு 4 எம்எல்ஏ வர வச்சு கொடுத்ததே இவங்க தானே. நான் லேட்டஸ்ட்டாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். நல்லக்கண்ணு தியாகசீலர், கம்யூனிஸ்ட் தலைவர், காந்தியவாதி, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த நான் கரப்ட் ஒரு பொலிட்டீஷியனு. அவரை வந்து கோயம்புத்தூரில் நிறுத்தினாங்க அதிமுக கம்யூனிஸ்ட் கூட்டணி. அந்த தியாகசீலரை அவர் தோக்கடிச்சது கூட எனக்கு இண்டஸ்ட்ரியல் பெல்ட், ஒர்க்கிங் கிளாஸ் அதிகமாக இருக்கிற இடம். கோயம்புத்தூர்ன்றது ஒரு பெரிய சிட்டி இல்லையா? இப்போ அங்கே போய் மதவாதம் எடுபட்டது. ஆனால் அங்கே அவரை தோக்கடித்த ஆள் யார்? நல்லக்கண்ணுவை. அந்த ஆளை தோளில் தூக்கிட்டு போய் ஓட்ட போட வச்சது யார்? தோக்கடித்தவர் பாஜகவுடைய இப்போ துணை குடியரசுத் தலைவராக இருக்க சிபி ராதாகிருஷ்ணன். அவரை தூக்கி சுமந்தது கருணாநிதி, திமுக. இன்றைக்கி நல்லக்கண்ணு வீர வணக்கம் என்ன ட்ராமா போடுறீங்கன்ற நான். அதனால் வந்துங்க அரசியலில் வந்துங்க ஒரு வரலாறு இருக்குது எல்லாருக்கும். சும்மா வந்து நேற்று நடந்ததை மூடி மறைச்சிட்டு இன்றைக்கி நான் 2000 ரூபாய் கொடுத்துட்டேன் 3 இன்னும் மக்களெல்லாம் நான் முட்டாள்னு நினச்சிட்ருக்காங்களா, மடையர்னு நினச்சிட்ருக்காங்களா? சார் இப்போ காங்கிரஸில் வந்து எம்பியாக கிறிஸ்டபர் திலக்கை போட்டிருக்காங்க தமிழகத்தில் வந்து. இப்போது சீனியர்கள் காங்கிரஸில் இருக்க சீனியர்கள் வந்து அவங்க மேலே காங்கிரஸ் தலைமையிடத்தில் ஒரு கோபமாக இருக்கிற மாதிரி அரசியல் வட்டாரத்தை சொல்கிறாங்க. ஏன் நமக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல, யாரோ ஒருத்தர், யாரோன்னா அதுவும் காங்கிரஸ் இருந்தவர் தான், புதிதாக ஒரு முகத்தை இறக்குறாங்களே அப்படின்னு ஒரு கோபத்தில் இருக்கிறதா அது செய்திகள் வெளிவருது. ஆமாம், தொடர்ச்சியாக சாகும் வரையில் உண்ணாவிரதம் கேள்விப்பட்டிருக்காம, சாகும் வரையில் பதவியில் இருக்கணும்னு எல்லா கட்சி தலைவர்களும் விரும்புவாங்க. இப்போ திருச்சியில் சிவா, எம்பி சிவா, அந்த திமுகவில் திருச்சி சிவா, இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தம்பிதுரை, இவங்கெல்லாம் வந்து வாழ்நாள் முழுவதும் எம்பியாக இருந்தால் அந்த கட்சியில் வேற எவனா வரணுமா வேணாமா? காங்கிரஸ் கட்சியிலங்க தங்கபாலு, திருநாவுக்கரசர், அப்புறம் சுதர்சன நாச்சியப்பன், இன்னொருத்தர் 4-5 பேர் மோதனாங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே எம்பியாக இருந்தவங்க, பதவியை வந்து ருசித்தவர்கள், அதிகாரத்தில் இருந்தவங்க. திருநாவுக்கரசரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நாள் மேலே எம்எல்ஏவாகவே இருந்திருக்காரு. 3-4 தடவை அதிமுகவில் இருந்திருக்காரு. வெளியே போய் எம்ஜிஆர் ஏதோ ஒரு கழகம்னு ஆரம்பித்தா அப்போ இருந்திருக்காரு. பாஜகவில் போய் மந்திரியாக இருந்தார். பதவி ஆசை என்பது எல்லையே இருக்காது போல இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வயசு டிக்ளேர் பண்ணோம். பாஜகவில் 75 வயசுன்னு சொன்னானுங்க. ஆனால் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மட்டும் விதிவிலக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மற்றவங்களெல்லாம் 75 ஆச்சு ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 75 வயசுன்றது ஓகே, அது ஒரு ஏஜ் இருக்கணும். ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ப்ரைவேட் எல்லாருக்கும் இருக்குல்ல. உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகிடுங்க. ஏன் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க? உங்களுடைய இந்த சிந்திக்கும் திறன், செயல்பாட்டு திறன்லாம் குறையும். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி உருப்படியாக ஒரு சீட்டை வாங்கி நல்ல ஆளாக போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, பட் கேள்விப்பட்டது படி பார்த்தா அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர்களில்
ஒருவர் மெயின்லி வாஸ் ஆப்ரேட்டிங் இன் மணிப்பூர், நாகாலாந்து, அங்கே கேரளாவில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு, தெலுங்கானாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டை தவிர எல்லா பக்கமும் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் தமிழ்நாடுனா நமக்கு தெரியும், மீடியாவில் கொஞ்சம் பார்த்துருப்போம். அவர் தமிழ்நாட்டுக்கு வெளியே காங்கிரஸுக்கு வேலை செஞ்சுருக்காரு. ஒரு சுமாரான குடும்பம், பெரிய செல்வந்தர்லாம் இல்லை, வசதி வாய்ப்புள்ள ஆள் இல்லை. அது ரொம்ப நல்ல விஷயம். காங்கிரஸ் இது மாதிரி தான் புது புது ஆளை கொண்டு வரணுன்ற. பழைய ஆளே அப்பா பையன் சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம், அப்புறம் அவர் பையன் எவனாவது இருக்கானா தெரியல, அடுத்தது லைனில் வர்றது, இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது நல்ல சாய்ஸ் தாங்க. ரெண்டாவது, இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கடும் கோபத்திலேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சீட்டு கிடைக்கலன்னா அவ்வளோதான். இல்லைங்க, சீட்டு கிடைச்சாலும் அவ்வளோதான். இவங்களுக்கெல்லாம் அது ஒரு கௌரவ பதவி. ஆனால் இந்த கிறிஸ்டோபருக்கு செயல்பட உதவுகிற ஒரு பதவி. உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டீங்கனால, எம்பி தான் 6 வருஷம் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு ஏர்ஃபேர் மிச்சம், கட்சி நடவடிக்கையாக இந்தியா பூரா பறக்கலாம் நீங்கள். இப்போ இவர் போவாரா? தங்கபாலு, திருநாவுக்கரசர் அண்ணா நகரை விட்டு போக மாட்டாங்க. அது ஒரு அலங்கார பதவியாக வாங்கி வச்சுக்குவாங்க. காங்கிரஸ் இன்றைக்கி நல்ல முடிவை எடுத்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி சாய்ஸு பெஸ்ட்டு தான். இளைஞர்கள் வரணும், படித்தவர்கள், ஸ்தாபனத்துக்காக உழைக்கிறவங்க வரணும். இவங்கெல்லாம் ரிட்டையர்டு பீப்புள், திரும்ப திரும்ப இவங்களே வரணும்னு ஆசைப்படுறதே தப்பு இல்லையா? தங்கபாலுக்கு என்ன கேடு, திருநாவுக்கரசருக்கு என்ன கேடு? ரெஸ்ட் எடுக்கலாம், போயிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும்னு இல்லைங்க, பதவி இல்லாமலே உங்களுக்கு மக்கள் அங்கீகாரம் இருக்குல்ல. so many years you were in public life, உங்களை எல்லாருக்கும் தெரியும். அதை கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும். புதுசாக ஒரு ஆள் வந்தான்னா கூடுதலாக ஒருத்தன் வரான்னு சந்தோஷப்படணும். ஓகே சார், இன்னொரு கேள்வி, கடைசி கேள்வி என்னென்னா, நம்ம தமிழக அரசியல் பேசியாச்சு, இந்திய அரசியல் எல்லாம் உலக அரசியல் ஒரு கேள்வி. இப்போ போர், அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர், இந்த போர்னால் பாதிக்கப்படுறது மக்கள், அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு இந்த முடிவு வருமா வராதா, இது ஒரு கேள்வி இருக்குல்ல. இது யார் தான் பின்னாடி, அமெரிக்கா தான் நடத்துறா, என்னத்துக்காண்டி நடத்துகிறாங்க, என்ன காரணம்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது இதுக்கு நான் பதில் சொல்லணுன்னா மிகப்பெரிய அளவுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கோம். ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு நேரம் இல்லை. சுருக்கமாக சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் இந்து பத்திரிகையில் நான் படித்தேன். இந்த செய்தி என்னை ரொம்ப பாதிச்சுது. அதாவது நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். ஏன்னா ரஷ்யா நமக்கு நீண்டகால நண்பன், தோழன். அவன் நமக்கு தவணை முறையில் எண்ணெயை கொடுக்குறான், மலிவு விலையில் கொடுக்குறான். நீங்கள் ரூபாயை கொடுத்தாலே நான் வாங்கிக்கிறேன்றான். டாலரில் தான் சர்வதேச இந்த விவகாரங்கள்லாம் பரிவர்த்தனை நடக்குது, பிஸ்னஸ்ஸு. ஆனால் நீங்கள் ரூபாய் கொடுத்தாலே நான் வாங்கிக்கிறேன்றான். அப்போது இவ்வளவு சலுகைகள் நமக்கு இருக்குது, நாம் அதை வாங்கிட்டுருக்கோம். திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் நம்ம கவர்மெண்ட்டு அதை குறைச்சிக்கிறாங்க, வாங்கிறதையே நிறுத்திடுறாங்க. ஏண்டான்னு பார்த்தா அது நம்ம முடிவாக இருந்தால் பரவாயில்ல, நமக்கான நம்ம நாட்டின் நலனுக்கான முடிவாக நம்ம அரசு எடுத்ததுன்னா நோ டவுட். ஆனால் ட்ரம்ப்பு வெள்ளை மாளிகை வாஷிங்டனில் உட்காந்திங்கன்னு நீ ரஷ்யா கிட்ட வாங்காத, நீ வெனிசுலா கிட்ட வாங்குன்னா நம்ம நாடு இன்னும் அமெரிக்காவுக்கு அடிமை நாடா? வெனிசுலான்றது ரஷ்யா ஆயிலை விட அதிக விலைக்கு வாங்க சொல்கிறாங்க, டாலரில் வாங்க சொல்கிறாங்க. அப்போ இந்திய நாட்டின் நலனுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு ஆணை போடுறான். நம்ம சுதந்திரமான நாடு தானே, வரி 25% ஏற்றுறதுனால தானே அப்படி அது செல்லாதுன்னு அவங்க நாட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. அதாவது வரியை ஏற்றுறது இறக்குறதெல்லாம் நாடாளுமன்றம் தான் முடிவு பண்ணோம். ட்ரம்ப்பு உட்காந்திங்கன்னு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டது செல்லாதுன்னு அமெரிக்க நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு. அதை விடுங்க, நான் இந்த சின்ன விஷயத்துக்கு வரேன். ஏன்னா இன்னைக்கு காலையில் படித்த செய்தி என்னன்னா, இந்த போர் நடக்குது இல்லையா, இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, அதனால் வளைகுடா நாடுகளில் எல்லாமே ஸ்தம்பிச்சிருக்கு இல்லையா, ஆயில். இவன் வேறு, அந்த ஈரான் வேறு அந்த ஓமோஸ் நீரிணையத்தை மூடிட்டான், அது வழியாக தான் கப்பல் வரணும். ஸோ இதனால் சிக்கல் இருக்குது. இப்போ இந்தியாவில் ஆயில் ஷார்ட்டேஜ் வரப்போகுது. அப்போ அதுக்கு அனுமதிச்சிருக்காங்களாம், 30 நாளைக்கு நீங்கள் ரஷ்யா கிட்ட வாங்கிக்கலான்னு. இந்த செய்தி தான் என்னை வருத்தமடைய செய்தது. நான் வாங்கிட்டு இருக்கேன் ஆண்டு கணக்கில், எனக்கு சலுகையில் கிடைக்குது, எனக்கு குறைவாக மலிவாக கிடைக்குது. அதை நிறுத்துற நீ, அதை நிறுத்துனதே தப்பு. வேறொரு நாடு சொல்லி இந்த கடையில் நீ அரிசி வாங்காத, அந்த கடையில் அரிசி வாங்கினா நம்ம ஒத்துக்குவோமா? என் காசு, நான் எனக்கு எங்கே சீப்பாக கிடைக்குதோ அங்கே தானே வாங்குவேன். அப்போது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது பாருங்கள், இது
இந்த நாட்டின் இறையாண்மையே விலை பேசி வித்துடுச்சு. அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு தாங்க ஜனாதிபதி, உலகத்துக்கு ஜனாதிபதி இல்லை, இந்தியாவுக்கு ஜனாதிபதி இல்லை. அப்போ இப்போ அதை தளர்த்துறாங்களாம். 30 நாளைக்கு நீங்கள் ஒன்றா ரஷ்யா கிட்ட வாங்கிக்கிங்க, ஏன்னா இந்த சிக்கலில் நீங்கள் மீண்டு வர்றதுக்குன்னு. அதை யார் சொல்கிறாருன்னா அமெரிக்காவின் அதிகாரியோ மந்திரியோ சொல்கிறாரு. இதில் ரொம்ப மோசம் என்னன்னாங்க, நம்ம நாடு ஒரு கட்டத்தில் நேரு இந்திரா காந்தி இருக்கும்போது உலகளவில் மதிக்கப்பட்ட நாடுங்க. நேரு என்ன சொல்கிறார், இந்திரா காந்தி என்ன சொல்கிறாருன்னு இந்தியா என்ன சொல்லுதுன்னு கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பாருங்கள், நம்ம பக்கத்து நட்பு நாடான ஈரான், நமக்கு அண்டை நாடு, நட்பு நாடு, அதனுடைய தலைவர் ஒருவரை போர் நடக்கலாங்க, நாடுகளுக்கிடையே போர் நடக்கலாம், சண்டை நடக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம், நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் போர் பண்ணுற ஒரு கண்ட்ரி எந்த நாட்டு மேலே போருக்கோ அந்த நாட்டு தளபதி அல்லது தலைவர் வசிக்கிற மாளிகையில் குண்டை போட்டு கொலை பண்ணுறது மட்டும் இல்லை, கொலையாயிட்டார் காமினி. அதுக்கப்புறம் புதுசாக ஒருத்தரை நியமிக்கணும்னு அவங்க ஈரானில் முடிவு பண்ணும்போது, நீங்கள் பண்ணக்கூடாது, அதை என்னக்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், உங்கள் அடுத்த பிரதமர் யாருன்னா, இப்போ இது நாளைக்கு மோடிக்கும் நடக்கலாம், எவனுக்கும் நடக்கலாம். இது என்ன அராஜகம் இது? ட்ரம்ப் வந்துங்க சர்வதேச உறவுகள் இன்டர்நேஷ்னல் ஆர்டரையே டிஸார்டர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த குரங்கு கையில் பூமாலை கிடைத்தால் எப்படி இருக்கோம் நாங்கள்ல, இப்போ இது குரங்காக ட்ரம்ப்பு, பூமாலையாக உலக சமாதானம், சர்வதேச சட்டங்கள், மரபுகள் எல்லாம் இருக்குது, அதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த போரை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். இன்னி வரைக்கும் இந்த காமேனி கொல்லப்பட்டதை பற்றி நம்ம இந்திய அரசாங்கம் கண்டிக்கவே இல்லைங்க, பயப்படுறாங்க. இவங்க தான் நமக்கு தேசப்பற்றை பற்றியும் சுதேசி பொருட்களை வாங்கணும், தேசப்பற்று ஆர்எஸ்எஸ் இயக்கம் எங்களெல்லாம் அப்படியே சேவக்காக வளர்த்துருக்குதுன்னு காந்தியை சுட்டு கொன்ற இயக்கம் இது. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போரே வந்து தேவையற்ற போருங்க. நான் என்ன சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஈரான் வந்து அணுகுண்டை தயாரிக்கிறான், அவன் தன் பாதுகாப்புக்காக, ஏன்னா தன் எதிரியான இஸ்ரேல் கிட்ட அணுகுண்டு இருக்குது, அமெரிக்கா கிட்ட இருக்குது, உலகில் பல நாடுகள் அணுகுண்டை வச்சுருக்கான். அப்போ என்னுடைய இந்தியா கூட தான் அதை தயாரிக்க முடிவு பண்ணிச்சு. அமெரிக்காவும் இப்போ அணுகுண்டு வச்சுருக்கிற ஆட்களும் என்ன சொல்கிறானுங்கன்னா நியூக்ளியர் கிளப்புன்றாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா எங்களை தவிர யாரும் அணுகுண்டு வச்சுக்கூடாது. இப்போ 2 ரவுடிங்க ஊரில் கத்தி துப்பாக்கி வச்சுருக்கவன், 3ஆவது எவனாவது துப்பாக்கி கத்தி, நோ 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 யூ ஆர் நாட் அலவுடு. அதுவே எப்படி இருக்கும்? அந்த கதை தான் உலக அளவில். நீ யாரா நான் எதுக்கு பாதுகாப்பு வச்சுக்கணும், எப்படி வச்சுக்கணுன்றதை முடிவு பண்ணுறதுக்கு? அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். எப்போனா அணு ஆயுதமே இருக்கக்கூடாது, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் அழிச்சிருங்க. யாருமே அணு ஆயுதம் வச்சு அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அணு ஆயுதங்கள் இவங்க குவிச்சு வச்சுருப்பாங்க, யார்? அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இது மாதிரி. ஆனால் மற்ற எவனாவது, அதுவும் வளர்கிற நாடுகள் இந்தியா, பாகிஸ்தான், அதான் நீ பண்ணக்கூடாதுன்னு அங்கே வந்து குண்டை போடுறான். இப்போ நம்ம நாட்டில் எதை தயாரிப்பது பீஸ்ஃபுல் கூட அவங்க பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி கூட நியூக்ளியரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் தானேங்க அதை முடிவு பண்ணோம். அமெரிக்காவை இஸ்ரேல், இது நியாயமா? இந்த போருக்கான காரணம் இதுதான். அணுகுண்டை நீ தயாரிக்கக்கூடாது, சரி நீ இருக்கிற அணுகுண்டை நீ அழிச்சிரு, நான் அழிக்க மாட்டேன். அதாவது நான் துப்பாக்கி வச்சுருப்பேன், ஆனால் நீ துப்பாக்கி வாங்கக்கூடாது. துப்பாக்கி எல்லாரும் தூக்கி எறிவோம்னா ஐ எம் ஃபார் இட். புரியுதுங்களா? இதுதான் நட்ஷல்ல இந்த யுத்தம், அராஜக யுத்தம். உலகத்தின் சமாதானம் உருவாக்குறதுக்கு 2வது உலகப் போருக்கு அப்புறம் உருவாக்கின அமைப்பு தான் யுஎன்ஓ, ஐக்கிய நாடுகள் சபை. இன்றைக்கி ஐக்கிய நாடுகள் சபை ட்ரம்ப் பாக்கெட்டில் இருக்குதா இல்லை இதில் ஷூஸ்குள்ளே இருக்குதான்னு தெரியல. இவர் தான் எல்லாத்தையும் டிக்டேட் பண்ணுறாரு. இப்போ போன மாதம் பார்த்தீங்களா, வெனிசுலா நாட்டு, அண்டை நாடு அமெரிக்கா, அங்கே போய் அந்த நாட்டின் ஜனாதிபதியை கைது பண்ணி எடுத்துன்னு வந்து அமெரிக்க சிறையில் வச்சுருக்கார். கேட்டால் அவர் போதைப் பொருள் வியாபாரம் பண்ணாராம். ஏண்டா இது என்ன நியாயங்க? உன் சட்டம்லாம் இட் இஸ் வித்தின் யுவர் அமெரிக்கன் பவுண்ட்ரி தானே இருக்கணும். அடுத்த நாட்டு அதே மாதிரி தான் சதாம் ஹுசைனை கொண்டானுங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா மாஸ் டிஸ்ட்ரக்டிவ் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது மக்களை கொன்று குவிக்கும் ஆயுதங்கள், நாசகர ஆயுதங்களை வச்சுருக்காங்க, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்னாங்க. கடைசியில் 8 வருஷம் அவனை கொலை பண்ணிட்டாங்க. ஜனாதிபதி, எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் ஈராக் கொலை பண்ணிவிட்டு
அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எண்ணெயை பூரா இவங்க நோக்கமே எண்ணெய் ஆக்கிரமிப்பு பண்ணுறது தாங்க. இப்போ வெனிசுலா மேலே ஏன் இவங்க போகிறாங்கன்னா எண்ணெய் கம்பெனிகள், அமெரிக்க கம்பெனி போய் அங்கே எண்ணெய் எடுத்துக்கணும். ஈராக் எண்ணெய், ஈரான் எண்ணெய். நீங்கள் எண்ணெய் இருக்கிற இடமா, நல்ல வேளை இந்தியாவில் எண்ணெய் இல்லை, இல்லைன்னா இந்தியா மேலே ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வந்து உட்காருவாங்க. ஸோ 6-7 வருஷம் கழிச்சு ஈராக்கை விட்டு அமெரிக்கா வெளியேற வரைக்கும் ஒரு சின்ன குண்டூசியை கூட கண்டுபிடிக்க முடியலைங்க. ஆனால் என்ன சொன்னாங்க, சதாம் ஹுசைன் வந்து அணு ஆயுதம் அதை வச்சிருக்கான், இதை உலகத்தை 8 முறை அழிக்கும்னு கதைலாம் சொன்னாங்க. நிபுணர்கள்லாம் பேட்டி கொடுத்தாங்க. கடைசியில் ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாமே வயிற்றுக்கு தாண்டா, காசே தான் கடவுளா மாதிரி அமெரிக்கா பண்ணுறது எல்லாமே ஆயிலுக்காக. ஏன்னா அதுதான் பிளாக் எனர்ஜி மாதிரி எனர்ஜி அந்த ஆயிலில் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணான்னா உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ உலகத்தை கண்ட்ரோலில் வைக்கணுன்றதுக்காக அமெரிக்கா பண்ணுறது இது ஒரு ஏகாதிபத்திய எண்ணம். இதை வந்து எப்படி இந்தியா சகிச்சுக்கிட்டு அவங்க போடுற கட்டளைகளுக்கெல்லாம் செயல்பட்டுருக்காங்க. இந்த நம்ம தேசத்தின் மரியாதை, சுயமரியாதை, இறையாண்மை எல்லாத்தையும் ட்ரம்ப்பு காலில் கொண்டு போய் வச்சுட்டாருங்க மோடி. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இது நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது, பட்டு டைம் இஸ் லிமிட்டட், அதனால் பேசுவேன். ஓகே, மிக்க நன்றி சார் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்குனதுக்கு.